சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல கண்ணீரையும் வேதனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையையும் கொடுத்து மனசு நிறைய உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில வந்து உட்கார்ந்துருவார் அப்படிங்கறதால மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படிப்படியா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய கவலைகளும் பயங்களும் தேவையில்லாத மன குழப்பங்களும் மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே ஒன்னொன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள புதுசா ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அப்படிங்கறத கூட ஜென்ம ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு வரீங்க, உங்க தொழில நிறைய நெருக்கடிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு, தொழில தொடர்ந்து வீழ்ச்சிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டே வரீங்க, பெரிய அளவுல உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை, தொழில லாபம் கிடைக்காம நஷ்டத்துல தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் முக்கியமா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா நல்ல விதமான உதவிகள் நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பரம்பரை விரோதி கூட அவங்களோட விரோதத்தை மறந்துட்டு உங்க கூட நட்பா இருக்கணும் அப்படின்னு முயற்சிகளை செய்வாங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளும் துரோகிகளும் உங்களை விட்டு படிப்படியா விலகி போவாங்க. தொழில் சம்பந்தமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய போட்டிகளும் பொறாமைகளும் இந்த டிசம்பர் மாசத்திலையும் கட்டாயமா தொடரும் அப்படின்னாலும் அந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் தொழில் எதிரிகளையும் நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சுக்கிர பகவான் ஒரு ராசியில வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே அந்த ராசிக்காரங்களுக்கு மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா சிறப்பான உதவிகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் மூலமாகவும் பெண்களா இருந்தா ஆண்கள் மூலமாகவும் இந்த டிசம்பர் மாசத்துல எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பாதியா குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, ரொம்ப ஆக்டிவா உங்க வேலைகளை செய்ய போறீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு செதறி ஓட போகுது. குறிப்பா நீங்க தோல்விகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் உங்களோட உற்சாகத்தாலையும் சுறுசுறுப்பாலையும் அந்த தோல்வியை கூட வெற்றியா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த டிசம்பர் மாசத்துல மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னா வெற்றிகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களை நீங்க முழுமையா நம்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை கட்டாயமா தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் உங்களோட இரண்டாவது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். முழு அளவிலான மகிழ்ச்சியோ முழு அளவிலான நிம்மதியோ உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கிடைக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட உறவா இருந்தாலும் சரி, ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் சரி, யாருமே உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்களை கோபப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. முக்கியமா வெளி இடங்கள்ல உங்க திறமைக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உங்க குடும்பத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா ஒரு சில விரைய செலவுகளும் தேவையில்லாத தெண்ட செலவுகளும் இந்த டிசம்பர் மாசத்துலயும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், சொந்த பந்தங்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோங்க. குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தும் நமக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இதுதான் குடும்பம், இதுதான் சொந்தம் அப்படின்னு நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கூடவே இரண்டாவது வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நிறைய கோபத்தை ஏற்படுத்தி முன் கோபத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கறதால இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. யாருமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவங்கள மட்டம் தட்டி பேசாதீங்க. விரோதியா இருந்தாலும் சரி, துரோகியாவே இருந்தாலும் சரி, அவங்க கிட்டையும் சிரிச்ச முகத்தோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழலையும் உங்க கோபத்தை வெளியில காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அதிகமான கோபமும் அதிகமான பதற்றமும் இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை முழுமையா குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களோட கோபத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஒன்னொன்னா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சப்போஸ் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வீழ்ச்சிகளை இந்த டிசம்பர் மாசத்திலேயே நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க பேசுற வார்த்தைகளையும் ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க, எச்சரிக்கையா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க பேசுற வார்த்தைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு ரொம்ப ரொம்ப நிதானமா பேசுறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன தலைவலி, இந்த மாதிரியான பருவகால வியாதிகள் உங்களுக்கு வறுமை ஒழிய பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால மாதத்தோட முதல் 15 நாட்களும் வாகன பயணங்கள் செய்யும் போது நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும். முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை மகர ராசிக்காரங்க மாதத்தோட முதல் 15 நாட்களும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க திடீர் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் அது மூலமா மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கிறதுக்கும் கூட இந்த டிசம்பர் மாசத்துல வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இந்த மாசத்துல நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு நிதானமாவும் இருந்தே ஆகணும். பதட்டத்தோட எந்த வேலைகளையும் செய்யாதீங்க. வேலை செய்யற இடங்கள்ல கூர்மையான பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. மின் சாதனம் சம்பந்தமான பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு சூழல்லையும் கவனக்குறைவா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்ககிட்ட இருக்கிற வாகனங்கள்ல ஏதாவது பழுதுகள் இருக்குது அப்படின்னா அந்த பழுதுகளை உடனடியா சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பழுதான வாகனங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு பழுதான வாகனங்கள் மூலமாவே விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பாவும் தன்னம்பிக்கையோடும் உழைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.